This is K. Narayanan. Aadhaar number 622068704831. Emos News. Foreigners found in Bihar roads, says EC. India questions data. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இசின்னு சொன்னால் என்ன, இடின்னு சொன்னால் என்ன, ஏபிசின்னு சொன்னால் என்ன, ஏ டு செட்டுன்னு சொன்னால் என்ன, இப்படி பலதரப்பட்ட ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்தியன் டேட்டா பேஸை ஒட்டு மொத்தம் அப்படியே என்ன இந்த சோத்தில் இந்த இது எல்லாம் போட்டு ஒரு வாழையில போட்டால் எப்படி இருக்கும், அதை அப்படியே களைச்சி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது 1948 இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆச்சா, இவங்க வந்து ஃபாரினர்ஸ் ஃபவுண்ட் இன் பீகார் ரோல்ஸ் அப்படின்னு இன்றைக்கி தான் பார்க்குறாங்களா? அதாவது டூப்ளிகேட் ஓட்டர் கார்ட்ஸ் இஷ்டத்துக்கு கொடுத்தாச்சு, டூப்ளிகேட் ஓட்டர் ஃபார்ம்ஸு நினச்சவன் பூரா அதில் போய் மாற்றுறாங்க. அப்புறம் பிடிஎஃப் ரோல்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. கடைசியில் பிஎல்ஓ அப்படின்றாங்க. இப்போ பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கிறதுன்னு சொல்லி இப்போ தான் தெரியுதா? இப்போ இந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு எங்கேயுமே இல்லையா? அப்போ இவங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போய் ஒரு 1000 ஓட்டர் கார்டு, ஒரு 1700 ஓட்டர் கார்டு இது வரைக்கும் வெரிஃபிகேஷனே பண்ணல அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். இது பீகாரில் மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவிலேயே இருக்குது. 373 சீட்டில் டூப்பு ஓட்டர் கார்டை போட்டு, டூப்பு இவி போட்டு, டூப்பு ஓட்டுன்னு அடித்து குத்தி கடைசியில் அப்படி தான் பாஜக வந்திருக்கே தவிர வேறு சின்சியர் ஓட்டரோ இல்லை மனசார ஓட்டு போட்டோ எதுவுமே இந்த ஆட்சி வரவில்லை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைக்கு தான். சந்தேகமே பட வேண்டாம். ஏன்னா இந்தியன் ஓட்டர் கார்டு டேட்டா பேஸில் ஆரம்பத்திலிருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு இப்போ எடுத்த சர்வே இந்த பாருங்க 4 பேர் உட்காந்து அந்த ஓட்டர் கார்டை செக் பண்ணுறாங்கல்ல, அது மட்டும் போட்டால் பத்தாது. ஈச் அண்ட் எவ்ரி ஓட்டர் கார்டு, ஈச் அண்ட் எவ்ரி டோர் போனீங்கன்னா 99.5% வந்து டூப்பு. ஸோ இந்த டூப்பு வந்து போட்டு ஓட்டர் கார்டில் அந்த கட்சி ஜெயிச்சுது, இந்த கட்சி ஜெயிச்சுதுன்னு சொல்லி எல்லாமே டூப் அடித்து விலைவாசி எல்லாம் குறைச்சி ஏற்றி நினச்ச விலைக்கு விற்று, நினச்ச விலைக்கு பொம்பளைங்களை விற்று, நினச்ச விலைக்கு குழந்தைங்களை விற்று, நினச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போட்டு இத்தனையுமே டூப் அடித்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது பூராமே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்க்க தெரியாது, கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது, மொபைல்னா என்னன்னு தெரியாது. சரியா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்துலேயுமே ஸ்டாலினுக்கும் தெரியாது மொபைல்னா என்னென்னு, இல்லை இன்டர்நெட்டுன்னு என்னென்னு தெரியாது. இந்த மாநிலத்துலேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, ஒவ்வொரு மினிஸ்டரும் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் வந்து இவங்களை சுற்றி நின்று பிளாக் மெயிலிங் பண்ணுறாங்களே தவிர வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல. எலெக்ஷனே தேவையில்லை. எதுக்கு எலெக்ஷனு? நினச்சவன் பூரா உள்ளே வந்திருக்கிறான் இந்தியாவுக்குள்ளார. அப்புறம் இப்போ பீகாரில் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால், இப்போ பீகாரில் வந்து இனி ஒரு பஹல்காம் அட்டாக் பண்ணால் முடிஞ்சு போச்சா? ஒரு பஹல்காம் அட்டாக்கை போடுங்க, ஒரு நியூக்ளியர் பாம்பை கொண்டு போய் மேலே போடுங்க, அப்புறம் ஒரு ஏரோப்ளைனில் கொண்டு போய் இழிக்குங்க, எல்லாத்தையும் பண்ணி போட்டு பீகாரே இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ ஈஸியாக ரெக்கார்டு அழிச்சிடலாம்ல. அதே மாதிரி தான் தமிழ்நாடு, அதே மாதிரி தான் கேரளா. தனித்தனியாக ஒவ்வொரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ எல்லா அரசாங்கங்களும் முடிச்சுட்டு கடைசியில் 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு எந்த பென்ஷனுமே எங்கேயுமே வர்றதில்லை. ஒரு 10 வயசு பொண்ணு பாதுகாப்பாக போக முடியாது. எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி படித்தவங்க நாங்கள் சும்மா இருக்க முடியாது. இப்போ இனிமேல் விஜயம் பண்ணுறாரு அப்படின்னா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எத்தனை கோடி ஜனங்கள் அங்கே இருந்தாலும் சரி, ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறேன். இல்லாட்டினா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 100 கோடி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நான் டிஜிட்டலில் சரி பண்ணி தரேன். 40 மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்லி இருக்குது. ஆனால் 40 மாவட்டங்களையும் ஒழுங்காக பார்க்க தெரிஞ்ச ஒரு கலெக்டர் இருக்கா? நாங்கள் பார்ப்போம். ஒரு கலெக்டர் மனுவை பார்க்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தா, மனு எழுதி கொடுத்தா வேறு ஏதாவது சொல்லுவாங்க. தாலுக்கா ஆஃபீஸில் போக சொல்கிறது, தாலுக்கா ஆஃபீஸில் போனால் அங்கே ஆஃபீஸில் போக சொல்கிறது, அந்த ஆஃபீஸில் போனால் இந்த பிஎஃப் ஆஃபீஸ் போக சொல்கிறது. பிஎஃப்பில் எவன் பிஎஃப் ஒழுங்காக காமிச்சிருக்கான் கணக்கு? எங்கேயுமே இல்லை. எந்த கார்பரேட்டும் காமிக்கிறது இல்லை. எல்லாமே திருட்டு நாய்கள். ஸோ இந்த திருட்டு நாய்களை எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு 100 கோடி இல்லை 300 கோடி 400 கோடி செலவு பண்ணால் தான் இந்த டேட்டா பூரா சரி பண்ண முடியும். இல்லை சரி பண்ண முடியும்னு சொல்லி வேறு யாராவது சொல்கிறாங்கன்னா அது அண்டப்புழுகு, பொய் பித்தலாட்டம். ஓகே, தேங்க்யூ. திஸ் இஸ் K. Narayanan for Emos Global Admin Consultations for Emos News. Aadhaar number 622068704831.